ஈர்ப்பு விதியை பற்றி குவாண்டம் இயற்பியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு படைப்பு விதினும் மொத்த பிரபஞ்சமுமே எண்ணத்திலிருந்து தான் தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளோட எண்ணங்களை வச்சியும் ஈர்ப்பு விதியை வச்சும் தான் நம்மளோட லைஃபே போயிட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் இதைத்தான் செய்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலைனாலும் சரி, இதோட இயக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் வரலாறு முழுவதுமே ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலுமே இது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்களோட லைஃப்பில் உங்களோட எண்ணத்தை வச்சே உங்கள் லைஃப்பை சூப்பராக பிரைட்டாக சக்தி வாய்ந்ததாக மாற்றிடலாம். அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எண்ணங்களை கவனிக்கணும். நேர்மறையாக பேசுகிறோமா இல்லை எதிர்மறையாக பேசுகிறோமா அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம நோட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் மேலே ஆசை இருக்கும், அதை நம்ம பயங்கரமாக யோசிப்போம், இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யோசிக்கும் போது பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அலைவரிசையை ரீட் பண்ணும், இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை உடனடியாக அதை ஈர்த்து கொடுக்கறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம திங்க் பண்ணுற விஷயம் நல்ல விஷயமா இல்லை கெட்ட விஷயமா, அதாவது நேர்மறையா இல்லை எதிர்மறையா அப்படிங்கிறதெல்லாம் பிரபஞ்சத்துக்கு தெரியாது. நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு வர்றது தான் அதோட வேலை. பட் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாக தான் யோசிச்சுட்ருக்கோம். பட் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேர்மறையாக தான் யோசிக்கிறோம், பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம்னு நினச்சிட்ருப்போம். பட் நம்ம யோசிக்கிறது எல்லாமே எதிர்மறை தான். அதனால தான் நமக்கு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வர்றது கிடையாது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளில் வேண்டாம், இல்லை, கிடையாது, விருப்பம் இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இது எல்லாமே எதிர்மறையான வார்த்தைகள். பட் இந்த வார்த்தைகளை தான் நம்ம அடிக்கடி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடைக்கு ஃபேமிலியாக போகிறீங்க சாப்பிட்றதுக்கு. பட் நீங்கள் ரெகுலராக அந்த ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் எப்போதும் ஒரு சீட்டில் இருப்பீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த சீட்டில் யாருமே உட்காந்துடக்கூடாது, நம்ம தான் போய் உட்காரணும் அந்த டைனிங்கில் அப்படின்னு நினச்சிட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்க, கூடாது கூடாதுன்ற மாதிரி எதிர்மறையான ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்ப அங்கே போய் பார்த்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் உட்காந்துருப்பான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். அடுத்ததாக ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரை போய் பார்க்க போகிறீங்க பணம் வாங்குறதுக்கு. அப்போது நீங்கள் என்ன நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, அவன் பணம் கொடுப்பானான்னு தெரியலை அப்படின்ட்டு போகிறீங்க. தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் பணம் கொடுக்க மாட்டான். அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவன் பணம் கொடுத்துருவான், நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, அவன் ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்கலைன்னா கூட ஏதோ கொஞ்சமாவது கொடுப்பான். பட் இப்படி நெகட்டிவாக நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் அவன் வீட்டில் இருக்க மாட்டான், இல்லை அவன் ஏதாவது சாக்கு போக்கு கடைசியாக பணம் இல்லைன்னே சொல்லி முடிச்சிருவான். இதுதான் நடக்கும். அடுத்ததாக இப்போ வீட்டில் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லார் வீட்லேயுமே நடக்கும். இது கண்டிப்பாக யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம கோவத்தில் என்ன சொல்லுவோம், நீ அப்படி பேசாத, நீ அப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் எதிர்வினையாகவே சொல்கிறோம். ஏன்னா அந்த டைமில் அப்படி தான் சொல்லணும்னு நமக்கு தோணும். பட் அந்த டைமில் நம்ம அமைதியாகவே இருந்துட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும்ல. நம்ம இப்படி பேசுகிறதுக்கு, இப்படி பேசும்போது வாக்குவாதம் அதிகமாகி சண்டை அதிகமாகிடும். இதெல்லாம் எதிர்வினையை உருவாக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி நம்ம சொல்லும்போது அந்த எதிர்வினை இன்னும் பலம் எடுத்து அதிகமாக சண்டையை கொடுக்க ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அது நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் இங்கே பெரிய விஷயமே. அதனால் ஒன்று அமைதியாக இருந்துருங்க, இல்லை அப்படி பேசுகிறதா இருந்தால் பாசிட்டிவாக பேசிடணும். இதான் இந்த 2 விஷயம் தான். இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம நேர்மறையாக நம்ம இருக்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டு குழந்தைங்களையே எடுத்துக்கலாம். நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை தொடாத, கீழே விழுந்துடும், அதில் ஏறாத, அதை நோண்டாத அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் செய்யும். அப்போ நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெகட்டிவான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தைகளை தான் பேசுகிறோம். தொடாதேன்றோம், எடுக்காதேன்றோம், அதெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள். சொல்லும்போது அவங்க அதைத்தான் செய்வாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்போம் இல்லையா, நான் எதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு அதைத்தான் அவள் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் அதுக்கான வார்த்தைகள் தான். பட் நம்ம இது எதிர்மறையான வார்த்தைகள் நம்ம தெரியாமலே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இங்கே ஒரு பெரிய விஷயம். தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பை சூப்பராக மாற்றி கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்ற முடியும், எல்லாத்தையும் உடனே மாற்ற முடியாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வார்த்தைகளை கவனிக்கணும். எதிர்மறையாக பேசுகிறோமா, நேர்மறையாக பேசுகிறோமான்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் கவனிக்கிறது அப்படிங்கிறது தோணும். நீங்கள் எல்லாம் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ ஒரு பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு அக்கறையில் தானே சொல்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் பிரபஞ்சத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம என்ன விரும்புகிறோம், நம்ம என்ன விரும்பலை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு மேட்ரு கிடையாது. நம்ம எண்ணங்கள், நம்ம வார்த்தைகள் என்ன வெளிவருதோ
அதைத்தான் அதை வந்து என்ன பண்ணணும் நம்மகிட்ட ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் இனிமே இல்லை, வேண்டாம், தெரியலை, மாட்டேன் இப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது திரும்ப திரும்ப நம்ம லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த வார்த்தைகளை அடியோடு நீ விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த லாஜிக்கை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கை வந்து இதெல்லாம் எனக்கு உணர்த்துது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட. ஏன்னா சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். எடுத்தோன்னே பெருசாலாம் நமக்கு காட்டி கொடுக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதை நீங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்தே ஆரம்பிங்க. உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிறதே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். அதை வந்து நேர்மறையாக பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் பேச்சை வந்து அப்படியே கேட்பாங்க. கண்டிப்பாக லைஃப்பில் சூப்பரான ஒரு சேஞ்ச் நமக்கு கிடைக்கும். நம்ம நேர்மறையாக யோசிச்சிட்டோம்னாலே நம்ம சூப்பராக இயற்கையாக நம்ம அழகாக ஒன்றிணைந்து நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம வாங்கிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.